பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா
Tamil BGM. பெருந்தலைவர் மக்கள் கட்சியின் சார்பாக பொங்கல் விழா இப்பொழுது தலைவர் அவர்களுடன் திருக்கரங்களால் குற்ற விளக்கை ஏற்றி வைத்து பொங்கல் விடும் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்துள்ளார்கள். அதனைத் தொடர்ந்து எந்நாளே நேசம் கரங்கள் மூலமாக செய்யப்படும் முதியோர்களுக்காக மாதந்தோறும் நலத்திட்டங்களை வழங்கி வரும் எங்களுடைய பாச தலைவர் அந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து நடத்து முடிந்த பின்பு பொங்கல் வைத்து பூஜை செய்து அதற்கு பிறகு நம்முடைய பள்ளியில் உள்ள இல்லத்தில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் அனைவருடைய ஒரு நல்ல விளையாட்டுகள் ஒரு கலை நிகழ்ச்சிகளை செய்ய உள்ளதால் அனைவரும் இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்காக வருகை தந்த அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை சென்னை மேற்கு மாவட்ட சார்பாக வருக வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த மாலை வேலை நீர் கொடுத்ததுக்காக உனக்கு நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நீர் ஒவ்வொரு நாளும் நீர் காத்து வருகிறீர், எங்கள் தேவையெல்லாம் நீ சந்திக்கிறீர், எங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீர் கொடுக்கிறீரப்பா. அதற்காக உனக்கு நன்றி ஆண்டவரே. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதியும், நீர் அவர்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தையும் நீ கொடுக்கப்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இங்கே வந்துள்ள முதியோர்களையும் நீர் காத்துக்கொள்ளும், அவங்க தேவைகளை சந்தியும், அவங்களுக்குள்ள சுகவீனம் எல்லாவற்றையும் நீர் மாற்றி நல்ல சுகத்தை கொடுக்கணுமாய் ஜெபிக்கிறோம். நம்ம இன்னைக்கு வந்து பொங்கல் விழா கொண்டாட போகிறோம். அம்மா எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் கடந்த வாரமே எல்லாம் உங்களை சந்திக்க வேண்டியது. தலைவர் என்ன சொல்லிட்டாங்கன்னா அடுத்த வாரம் அவங்கள வச்சு நம்ம பொங்கல் விழா கண்டிப்பாக கொண்டாடணும், அதனால அடுத்த வாரத்துக்கு எல்லாத்தையும் வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுனால இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை உங்கள் முன்னாடி நம்ம கொண்டாடுறோம். அடுத்ததாக நம்முடைய பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய மாநில செயலாளர் அருமைக்குரிய அண்ணன் MBM ரமேஷ்குமார் அவர்கள் தொடக்க உரையாற்றுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். NRD நேசக்கரங்கள் சார்பாக நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்ம தலைவரின் ஆணைக்கிணங்க நலத்திட்ட உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதத்தில் என்ன ஒரு கூடுதல் சிறப்பு அப்படின்னா, பெருந்தலைவர் மக்கள் கட்சி சென்னை மேற்கு மாவட்டம் நடத்தும் பொங்கல் விழாலையும் நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இந்த மாதிரி ஒரு விழாவுக்கு தலைமை ஏற்கும் அண்ணன் வைகுண்டராஜன் அவர்களை மனதார வாழ்த்துகிறேன். அதாவது பொங்கல் விழா அப்படின்னா என்னன்னா, நமக்கு உணவு கொடுக்குற நிலத்துக்கும் நமக்கு ஒளி கொடுக்குற சூரியனுக்கும் நம்ம ஆண்டுல ஒரு நாள் நன்றி செலுத்தும் தினம்தான் இந்த பொங்கல் நாள்ன்றது. விவசாயிகள் என்ன செய்வாங்கன்னா, தன் நிலத்தில் விளைந்த முதல் விளைச்சலை சூரியனுக்கு படையலிட்டு அப்புறம் அவங்களுக்காக உழைக்கிற அந்த மாடு எல்லாத்துக்கும் ஒரு நன்றி செலுத்தும் தினமாக தான் நம்ம இந்த பொங்கல் விழாவை நம்ம காலங்காலமாக நம்முடைய தமிழர் திருநாள்னு தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது பொங்கல் திருவிழான்னு சொல்கிறது இல்லாமல் தமிழர் திருவிழான்னு தான் சொல்லுவாங்க. இது நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்மலாம் நகர்ப்புறத்தில் வாழ ஆரம்பிச்சிட்டோம். நமக்கு அந்த பொங்கல் விழா என்ன ஏது இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ அது ஒரு கிராமத்தில் என்ன மாதிரி ஒரு பொங்கல் விழா நடக்குமோ அதை நம்ம இன்னைக்கு நிஜமாவே இந்த இடத்துல நம்ம அதன்படி தான் நம்ம செயல்படுத்தி நம்மலாம் இன்னைக்கு சந்தோஷப்படுத்திக்கிறதுக்காக தான் இந்த விழாவை இன்னைக்கு இந்த இடத்துல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஃபவுண்டேஷன் மற்றும் அண்ணா ஆனந்த இல்லம் மற்றும் பெரியோர் மக்கள் கட்சி நடத்துகின்ற இந்த பொங்கல் விழாவுக்கு வந்துள்ள அனைத்து பெரியவர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். அங்கு வந்துள்ள எல்லா பாட்டினர்களுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாம் 2 மணிக்கே வந்துட்டு கேள்விப்பட்டேன். மணி 6 மணி ஆயிடுச்சு. பசங்க வேற காத்துட்டு இருக்காங்க. உங்களை உற்சாகப்படுத்திருக்காங்க. பொங்கல் பாட்டு டான்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ எல்லாருமே ரொம்ப சென்டிமெண்டலாக பேசினாங்க. ஸோ உண்மையிலே இது ஒரு நல்ல ஒரு சாட்சியாக இருக்கு. நீங்கள் மாதந்தோறும் வரீங்க,
உங்க கஷ்டத்தை எல்லாம் உங்களோட பகிர்றதுனால வந்துட்டு எங்களால் இன்னும் அதிகமாக இந்த செயலில் வந்து ஈடுபாடோட செய்ய தூண்டுது. அதுதான் வந்து உண்மை. பைபிள்ல சொன்ன மாதிரி நம்ம கூட பிறந்த சகோதரிகள், அப்பா, அம்மா, உறவுகள் யார் கைவிட்டாலும் வந்து ஆண்டவர் வந்து கைவிட மாட்டான்னு பைபிள் வந்து இருக்கு. அது வந்து ஆண்டவர் டைரக்டா வந்து நம்மளை அவங்க வந்து பண்ண முடியாது. ஸோ இது போல மக்களை பயன்படுத்தி தான் வந்து உதவக்கூடிய நபர்களாக வந்து ஆண்டவர் வந்து நம்மளை வந்து உபயோகிப்பார். ஸோ நிச்சயமாக வந்து இந்த நிகழ்வு வந்து மாதந்தோறும் இல்லாமல் கூடிய விரைவில் இது இன்னும் பல மடங்கு இப்போ 60 ஆரம்பிச்சு இப்ப 150 இருக்கு. இது 200 300 வளர்ந்து எங்களோட ஆசை. இந்த சர்வீஸ் வந்து நிச்சயமாக வந்துட்டு பல ஆண்டுகள் ஆனாலும் தொடரும். மீண்டும் இருந்த எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? அப்படி என்ன பண்ணுங்க, உங்களோட வலது பக்கத்தில் யார் உட்காந்துருக்காங்களோ, உங்களோட ஏழு பக்கம் யார் உட்காந்துருக்காங்களோ அவங்களுக்கு சேர்க்கல் பண்ணி இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. நாங்கள் எவ்வளோ சம்பாதிச்சோம், அது எங்களை யாரையும் ஆதரிக்கலை. எங்களால் இப்படி இருக்குமா உயிர் அப்படி இருக்குமான்ற நிலையில் இருந்தோம். இப்போ இந்த 10 மாதத்தில் கொஞ்சம் உயிர் போன உயிர் திரும்பி வந்திருக்குது. அதான் உண்மை. யாருமே தாயின் கவனிக்கிறவங்க யாருமே கிடையாது. அந்த வருமானம் வர வரைக்கும் தான் தாயை சுற்றி வந்தாங்க, பேரனும் சுற்றி வந்தாங்க. யாரும் இல்லாதவங்க கிடையாது. இங்கே எல்லாருக்கும் ஜனம் இருக்கிறாங்க. வருமானம் இல்லாத சமயத்தில் கை விட்டாங்க. இப்படி போகிறதா உயிர்னு தெரியாமல் எங்களுக்கு ஒன்றும் புரியல. ஒரு சோறு போட்டு கொடுத்தாங்களும் பொண்ணாகட்டும் பிள்ளையாகட்டும் மருமகளாகட்டும் அந்த கண்ணீர் அந்த சோத்தில் உய்யும். அந்த சாப்பாட்டை நான் அள்ளி சாப்பிடுவேன். ஏன் வவுறு காயுது என்ன பண்ணுறது? அப்போ ஏமாற்றி வாங்கிட்டாங்க. இன்னைக்கு யாருமே எனக்கு துணை இல்லை. ஐயா. இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் அதே தான். நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன்னு கிடையாது. பசங்களை கேட்டீங்கன்னா நீங்கள் தான் பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்களெல்லாம் தேடாதீங்க, பேரனையும் தேடாதீங்க, பொண்ணுங்களையும் தேடாதீங்க. உங்கள் கையில் பணம் இருந்தால் தேடுவாங்க, உழைப்பு இருந்தால் தேடுவாங்க. இந்த உழைப்பும் இல்லை, பணமே இல்லை. இந்த சமயத்தில் நீங்கள் தான் உதவுனீங்க. இதனால எவ்வளோ பேர் தென்மை என்னை கேலி பண்ணாங்க. நான் உண்மையிலே தான் சொல்கிறேன், நான் வேற ஒரு மாதிரி தான் சொல்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. அதை தான் பேச விரும்பினேன். இந்த அம்மா வந்து வீட்டிலேருந்து அடித்து துரத்தப்பட்டிருக்காங்க. இங்கே ஒரு கோயிலில் தான் தங்கியிருக்காங்களாம். நான் 2 மாதத்துக்கு முன்னாடி கேட்கும்போது சொன்னாங்க, ஒரு கோயிலில் தங்கியிருக்கேன், நீங்கள் கொடுக்குற அரிசியை வச்சு தான் நான் ஒரு மாதம் ஃபுல்லாக ஓட்டிகிட்டு இருக்கேன். எனக்குன்னு அன்றைக்கி எவ்வளோ தேவை இருக்கோ அவ்வளோ அரிசியை போட்டு வச்சு அடுத்த இது வர வரைக்கும் நான் அதை வச்சு நான் இது பண்ணிகிட்டு இருக்கேன். யாருமே நீ கவனிக்கிறது இல்லைன்னு சொல்லுவாங்க. தேவன் வந்து 8வது அறியாது உங்களுக்கு செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுபோல் தாயை தகப்பனே கைவிட்டாலும் என் தகப்பன் ஒரு போதும் கைவிடுவேன்னு வார்த்தைங்க. ஒரு சகோதரியாகவும் இந்த உதவி செய்யறதுக்கு கடவுளுக்கு கோடி நன்றி சொல்கிறேன். நான் வீட்டில் கூட ஒரு வெப்பலை பார்க்க வச்சு தாம்பளம் கொடுக்கறதுக்கு நமக்கு ஆதரவு இல்லாமல் இருக்கிற இந்த நாளில் இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கிறேன் சகோதரி அனைவரும் ஆண்டவர் தான் ஆசீர்வதிக்கணும். இன்னைக்கு செய்கிற உதவிக்கு வந்து நாங்கள் காலகாலமாக ஆண்டவர்கிட்ட மன்றாடி எங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் இரட்டிப்பான நன்மைகளையும் எங்களுக்கு தந்து உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவர்கிட்ட வேண்டி கொள்கிறேன். சாட்சி அக்கப்படாதீங்கம்மா, நாங்களாம் இருக்கோம்ல, தலைவர் இருக்காங்கலாம் பார்த்துக்கிடுவாங்க. அனைவருக்கும் என்னுடைய தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஆண்டு உங்களை எல்லோரும் பார்த்தோம்.
2023 2024 நான் சந்திக்கிற வாய்ப்புகளை கொடுத்தது நன்றிதான். இந்த நிகழ்வை பொறுத்தவரை இந்த அதாவது பெண்ண மக்களுடைய மேற்கு மாவட்ட தலைவர் சகோதரர் வைகுண்ட ராஜாவின் தலைமையிலே அது நிர்வாகிகள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதாவது பொங்கல் விழா இன்னைக்கு சிறப்பு ஆரம்பித்த சத்யநாராயண அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரையில் இது கிட்டத்தட்ட சொல்லணும்னா அவர் அருணாச்சல ஆளுநராக இருந்தது. அதாவது கிட்டத்தட்ட 2004 நான் ஆளுநர் இருந்த பிறகு ட்ரெயின் நிறுத்தாருமா. ட்ரெயின்னா அதாவது சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அது எல்லாம் செப்பரேட், அது யாருமே ஏற முடியாது. அவங்க யார் சொல்றாங்க நம்ம ஏற முடியாது. அந்த மாதிரி ஒரு ட்ரெயின் மட்டும் இல்லை. அதாவது சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தி வலியுறுத்தி அந்த ட்ரெயினை அதிரப்பதை கிட்டத்தட்ட ஒரு 950 அதை நாங்கள் பிரயாணம் பண்ணோம். நாங்கள் இங்க சொல்ற அவர் இங்க சொல்றாங்க நிறுத்துவாங்க. அந்த சமூக நல்லிணக்கத்தை பற்றியும் அதை காசு காற்று மாசுபடுவதை பற்றியும் இதெல்லாம் அங்க இருக்கிறவங்க பேசும் மட்டும் அங்க இருக்கிறவங்க சர்வீஸ் பண்ணி கன்னியாகுமரி போய் சேர்ந்து அங்கேயும் மிக பிரமாண்டமான முறையில் அங்கே ஏற்பாடு செய்து அவர் பெயரை பார்த்தீங்கன்னா சிட்டு சத்தியான ஒரு பெயர் முயற்சி. அதே போல அவர் 2019 ஞாபகம் 2019 அவர் அறிவாட்டை இருந்தபோது கிட்டத்தட்ட ஒரு சரித்திர 108 இலவச திருமணங்கள் பண்ணார். அதாவது வெயில் ராயப்பட்டவர். அப்போ துணை முதல்வராக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் மக்கள் வந்தாங்க. அரண்மனைக்கு நுழைந்த என்ன இருக்கு அந்த மாதிரி மிக பிரம்மாண்டமான முறையில் ஏற்பாடு பண்ணார். அது இன்னைக்கு வந்திருக்கார். உங்களுக்கு மட்டும் இல்ல அவர் உங்களுக்கு மிக சிறந்து விளங்கக்கூடிய எங்கெங்க தேடி போக்குவர் அவருக்கும் அங்கே வந்திருக்கார். அவருடைய வார்த்தைகளை தெரிவிக்கிறோம். இன்று இந்த ஆண்டை பொறுத்தவரையில் நாம் எல்லோரையும் கடந்த ஆண்டு மிகப்பெரிய அதாவது சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்கள் வெள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அனைவரும் பாதிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் எல்லோரும் நிறைய பேர் அதாவது கிட்டத்தட்ட 1 வாரம் வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே வர முடியாதவர்கள் கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு மழை பெய்து. அதே போன்று திருநெல்வேலி, தூத்துக்குடி அந்த மாவட்டங்களை பொறுத்தளவில் வெள்ளப்பெருக்கினால் கிட்டத்தட்ட அநேகமான உயிர்கள் அழிந்திருக்கிற நிலை மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இயற்கை சீற்றங்களால் என்று அந்த நேரம் அறிந்தோம். இந்த உலகத்தை எடுத்துக்கொண்டால் அதாவது ரஷ்யா உக்ரைன் போராட்டம் தொடங்கப்பட்டது இந்த முடிஞ்சது நாளை முடிஞ்சது இந்த முடிஞ்சம் பார்த்தா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8-10 மாதங்கள் ஆகிவிட்டன. இது தொடர்ந்து கொண்டிருக்கிறானால் தினமும் பல மக்கள் மனமடைகிற பல வகையான பெரிய ஒரு சேதத்தை நாம் எதிர்நோக்குகிறோம். அதற்கு அடுத்தபோது இஸ்ரேல் ஹமாஸ் தீவிரவாதிகள் பிரச்சனையும் முன்புதான 1 வாரம் நடக்கும் 10 நாள் நடக்கும் பார்த்தால் அதுவும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய இந்த உலகமானது எதிர்நோக்கியது என்று நாம் எல்லோரும் அறிந்து இந்த ஆண்டை பொறுத்தவரை நாம் எல்லோரும் இல்லை எழுதி கொள்வதெல்லாம் அதாவது இயற்கை சீற்றங்களால் அதிகம் வரக்கூடாது என்பது. அது மட்டுமல்ல, இன்று நம்முடைய இந்தியாவை பொறுத்தவரையில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியடைந்த வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நாடாக இருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் பார்க்கிறோம். ஆனால் இன்று இங்க வந்திருக்கிற தாய்மார்களை பொறுத்தவரையில் நாம் சொல்லிக்கொள்ள ஒன்றில்லை. இவர்கள் எல்லோரும் சொன்னது போல நான் அதாவது இங்கே பொறுத்தளவில் அதாவது நான் கடவுள் அல்ல, எங்களால் முடிந்து நிச்சயமாக செய்ய முடியும் செய்யக்கூடிய என்ன செய்ய வேண்டும் என்ற முறையெல்லாம் ஆரம்பித்தோம். அதாவது வேறு ஒரு 60 பேர் ஆரம்பித்த பொழுது தொடர்ச்சியாக இன்றைக்கு 185 பேர் என்று. ஆனால் பணி மட்டுமல்ல, நான் முன்னேற்ற கதையை கேட்கும்போது உண்மையிலே நம்முடைய வைகுண்டராஜ் அவர்கள் இதை கேட்க அவரால் பேச முடியவில்லை. ஏன்னா அவர் பேசுவது நான் இதை ஆரம்பித்த காரியம் எல்லோருக்கும் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அதாவது நான் என்னுடைய தாய் சிறிய வயது தகப்பனாரை இறந்து விட்டால் கிட்டத்தட்ட நான் 6 வயது இருக்கும்போது என்னுடைய தாய் எங்களையெல்லாம் படிக்க வளர்க்கப்பட்ட கஷ்டத்தை நாங்கள் அறிந்த காரணத்தினால்தான் உங்களை போன்றவர்களுக்கு நீங்கள் தீர்க்கமாக இருந்தோம். அவர்களை கடந்ததாக இருக்க வேண்டும். நிச்சயமாக அவர்கள் கணவனால் கைத்தால் கணவன் இறந்தவராக இருக்க வேண்டும் என்ற உறுதியாக இருந்தோம். ஏனென்றால் என் தாய்ப்பட்ட கஷ்டத்தில் அட்லீஸ்ட் என்னால் ஒரு பகுதி ஏதாவது செய்ய முடியும். அவர்கள் நீங்கள் நான் முதல் நினைத்தேன் இதை பொறுத்தவரை ஒருவேளை தாய் குறைக்கக்கூடிய புண்ணியமோ பலனோ என் ஒருவருக்கு ஒன்று அடையக்கூடாது என்ற நிச்சயம் தீர்க்கமாக இருந்தோம். அதனால்தான்
யான் பெற்ற ஈந்தல எதுமெல்லாம் பெற வேண்டும். உங்களுடைய ஆசையாக எனக்கு மட்டுமல்ல தலைவருக்கு வர வேண்டிய இந்த மேடைகளுக்கு அனைத்து பேர், அதாவது ஆயிரம் பார்த்து அநேகமாக எல்லாரும் சில பணம் கொடுத்தார்கள். பணம் வேண்டாம், பணமெல்லாம் நான் அரிசி நீங்கள் அரிசி கொடுத்த அந்த அரிசியை கொடுக்கும் போதுதான் உங்களுடைய அரிசி அவர்கள் போய் சேர்ந்து அதை நீங்கள் சமைத்து சாப்பிடுமான ஆசைகள் அவர்கள் கிடைக்கும் நான் தீர்க்கமாக இருந்தேன். அது எந்த அனைவரும் இங்க இருக்கிற நிலைகளுக்கு அத்தனை பேரும் ஒரு சில தேவையாக வந்திருக்கு. அத்தனை பேருமே உங்களுக்காக அவங்களால் முடிந்து குறைந்து 25 கொடுக்கிறார்கள். அதன் மூலமா உங்களை பொறுத்தவரை 185 மட்டுமல்ல, அது 700 ஆனாலும் 300 ஆனாலும் 400 ஆனாலும் 1000 பேர் வந்தாலும் நான் சரிக்க தயாராக இருக்கிறோம். எந்த விட நம்ம ஐயப்பா இல்லவே இல்லை. எத்தனை வந்து பெற வேண்டும் என்றாக்க ஏற்கனவே பொறுத்தவரையில் அதற்காக 100 ரூபாய் கொடுத்து எதுக்காக வந்தால் நீங்கள் ஏதாவது பஸ்ஸில் வரலாம், ஆட்டோவில் வரலாம், அதற்கு உங்களுக்கு சிரமங்கள் இருக்கிறார் என்கிற காரணத்தினால் இன்றைய பொறுத்தவரை எதிர்க்கிறது. இந்த பொங்கலை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு நல்ல பொங்கலாக வேண்டும். இந்த ஆண்டும் நல்ல ஆண்டாக அமைக்க வேண்டும். ஆனால் நீங்கள் அனைவரும் இருந்து பொங்கல் சாப்பிட்டு செல்ல வேண்டும் என்று கேட்டு நன்றி வணக்கம்.